நீங்க எந்த ஊரு? ஏந்தலா? இங்க எப்படி வந்தீங்க? பிள்ளைங்களா இல்லையா உங்களுக்கு? யாருமே இல்லையா? வீடுங்களும் இல்லையா? எடுத்து போட்டிருக்கேன் தூமில குடிச்சு குப்பையே. என் பொண்டாட்டி ஆளியா இருக்கா, மக ஆளியா இருக்கா. இப்போ சாப்பாடுலாம் தருங்கப்பா. நடந்துலாம் போக முடியாதா? நடக்க முடியல, பைக்கடிப்பா கிடைக்கேன். பறக்க முடியல, நடக்க முடியல. சொந்தக்காரங்க யாருமே இல்லையா? 1000 பேர் சொந்தக்காரங்க இருந்து நம்ம காவால நம்ம காசு வீட்டுக்காரர் இல்ல? வீட்டுக்காரர் இல்லையா? வீட்டுக்காரர் இருக்காரா இல்லையா? அவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க. 2 பேரும் செத்து போயிட்டே சுத்திக்கிட்டு பாண்டி ஒரு ஆளு, ராஜ்மே ஒரு ஆளு. இதய வானிலை சிறகடிக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. இந்த அம்மா சொல்றது உண்மையா பொய்யா நமக்கு தெரியல. அந்த அம்மா பார்க்கவே மாறியா இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அந்த அம்மா. தயவுசெய்து உண்மையா இருந்தா அந்த ஊருக்காரங்க யாராவது பார்த்தீங்கன்னா, எத்தனை இளைஞர் சங்கங்கள் இருக்கும். ஒரு ஊர்ல ஒரு கிராமங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர் சங்கங்கள் இருக்கு. தயவுசெய்து ஆள் கொஞ்சம் வசூல் செய்து அந்த அம்மாவை வைத்தியம் பாருங்க. அவங்க கொண்டு ஆசிரமத்தை சேர்த்தா கூட மாசம் 2000 கொடுத்தா கூட அவங்க கவனிச்சு பார்த்துக்குவாங்க. எதுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்றோம். கண்டிப்பா என்னால் அது கடந்து வர முடியல. அந்த இடத்துல 5 நிமிஷம் என்ன நிற்க முடியல. சரியான துர்நாற்றம். அந்த அம்மா மேலே சரியான துர்நாற்றம். அந்த இடத்துல எப்படி தான் அந்த அம்மா இருக்காங்க தெரியல. வண்டிக்காரங்க யாரும் இடிச்சிட்டாங்க நினைக்கிறேன். அதனால நம்ம நடக்க முடியல. அதோட அந்த அம்மா நடக்க முடியாம அப்படியே கிடக்குறாங்க. எனக்கு பொடி வாங்கி கேட்டாங்க. பக்கத்துல தூரம், ரொம்ப தூரம் கடைங்க எந்த கடையுமே இல்லை. என்னால் வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. காசு கொடுத்தே வேணாம்னு சொல்லிட்டாங்க. பொடி தான் வேணும்னு கேட்டாங்க. தயவு செய்து அந்த சாலையில போறாங்க. உப்பூருக்கு முன்னாடி, உப்பூர்கிட்ட தான் போற வழி. இங்க ராமநாதபுரத்துலேருந்து போற வழியில வலது பக்கமா அந்த ஒரு பேருந்து நிறுத்த மாதிரி இருக்கு. அந்த இடத்துல அந்த அம்மா இருந்தாங்க. தயவு செய்து இந்த பக்கம் போறவங்க பொடியோ சாப்பாடு அவங்களால முடிஞ்ச ஏதாவது வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி ஒரு உலகத்துல வாழ்றோம்னு நினைக்கிறப்ப ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த காலத்துல காசு, பணம், புகழ், சொத்து, அதிகாரம் இதைத்தான் பெருசா எனக்கு இறப்பு கண்டிப்பா வரும். ஆனா ஒரு சில சந்தர்ப்பங்களை தள்ளி அதை கூட தள்ளி வைக்கணும்னு சொல்லி இறைவன் சொல்றான். அந்த அளவுக்கு தர்மம் செய்யறது சிறந்தது சொல்றான். முடிஞ்ச அளவுக்கு தாய் தப்பனை பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. இப்படி யாரும் வெளியே விட்டுறாதீங்க. நாளைக்கு நமக்கு வயசாகும். நமக்கு இது இளம் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதை சிந்திச்சு செயல்படுவோம். இந்த பதிவு பார்த்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.